உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து மகா பாத்து என்ன மகா நீ பாத்து வர தெரியாதான் கீழே விழ பாத்தியே. அது எப்படி கீழே விழுவேன்? என் அத்தா இருக்கும்போது கீழே விழுறதுனால என்ன தாங்கி பிடிச்சிக்க மாட்டேன். அடே எங்க அப்பா என்ன டைலாக்! இந்த மாதிரி டைலாக் எல்லாம் எதுல எடுப்பாலும் தெரியல. கூகுள்லயா ஜெமினிலயா இல்ல ஜாட்ஜிபிட்டிலன்னு தெரியல. இப்படிதான் ஒவ்வொரு டைலாக சொல்லி நம்மளையும் கமுத்துனா ஒரு காலத்துல. அத்தா சூப்பரா இருக்குதா? கொடைக்கானல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க இருந்து போகவே மனசு இல்ல. எங்க பார்த்தாலும் பனி மூட்டமா சில்லுன்னு ஏசி போட்டப்ப சூப்பரா இருக்குல்ல. அத்தா இந்த கமலஹாசன் பாட்டு படி பாரு, குணாவுக்குவ இப்ப கூட ஏதோ ஒரு படம் எடுத்தாங்க, மஞ்சுமேல் பாய். அங்கெல்லாம் கூட்டிட்டு போட்டா அங்கெல்லாம் போய் செல்ஃபி எடுக்கணும். கண்டிப்பா மகா, பாவம் நீயும் வந்த நாள்ல இருந்தே கொடைக்கானல் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுற. டைம்ல அதனாலதான் கூட்டிட்டு போகல. இன்னைக்கு விஜய் இருக்கிறதுனால பரவாயில்ல. விஜய்க்கு எல்லா இடமும் தெரியுமா கொடைக்கானல்ல? ஒரு இடம் விடாம பட்டி தொட்டி ஃபுல்லா சுத்தி பாத்துறணும். சார் சுத்தி பாக்குறதுக்கு இவ்வளவு டிலே பண்ணா எல்லா இடமும் ஒரே நாள் சுத்தி பார்க்க முடியாது. நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்தா மட்டும்தான் எல்லா இடமும் சுத்தி பார்க்க முடியும். ஏன்னா 5 மணி 4:30 மணிக்கே இங்க எல்லாம் இருட்டிடும். அப்படி வெதர் டோட்டல் சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியாது. ஏன் ஊரே 6 மணிக்கு அப்புறம் அடங்கிருந்தா பாருங்களேன். அதுக்குள்ள நம்ம சுத்தி பார்த்தாதான் உண்டு. இன்னும் கொனா குகைக்கெல்லாம் போனா கிட்டத்தட்ட 1/2 hour ஆகும். கொஞ்சம் நடக்கணும் சார். நடப்பீங்கல்ல? விஜய் ரொம்ப தூரம் நடக்கணுமா? அப்பா நடக்கலாம் முடியல. பாவம் வயசானவங்களும் எப்பதான் நடக்காங்களோ தெரியல. மகா சொன்ன மாதிரி வெயில கூட உசு உசுன்னு தண்ணி குடிச்சிட்டு நடந்துடலாம் போல. இந்த குளிர்ல சான்ஸே இல்ல. நடக்கவும் இல்ல. 2 ஸ்டெப் வச்சாலே தெவுங்குது. ஆனா விஜய் நீங்க கேஷுவலா நடக்கிறீங்களே. எனக்கு எல்லா வழியும் பழகி போச்சு சார். பிறந்தல இருந்து நான் பெருசா எந்த வழியும் அனுபவிச்சது இல்ல. இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி தான். 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்து நிறைய வழியில அனுபவிச்சுட்டே இருக்கேன். அதனாலே என்னன்னு தெரியல, எல்லா வழியும் பழகி போச்சு. ஒண்ணும் இல்ல, ஸ்டார்டிங் அப்படி இருக்கும், போக போக பழகிரும். கிடைக்கிறதால அந்த குத்தி குத்தி பேசிட்டு இருக்கான். இப்ப பாரு அத்தா, என்னால நடக்க முடியாது. என்ன தூக்கிட்டு போட்டான் குணா குகையில. அப்படி கமலஹாசன் அவங்க பேர் என்னது, அந்த ஆக்டர் ஹீரோயின், அவங்கள கையில வச்சுட்டு பாட்டு படிப்பாரு. அந்த மாதிரி என்ன வச்சு பாட்டு படிச்சுட்டே தூக்கிட்டு போட்டான். என்னால சத்தியமா நடக்க முடியாது. தூக்கிட்டு தானே, ஒன்ன தூக்காம நான் யாரமா தூக்க போறேன்? வா வா. எனக்கும் ஆசையா தான் இருக்கு இந்த குளிர்ல அப்படியே ஒண்ணு தூக்கிட்டு அபிராமி அபிராமின்னு சொல்லிட்டு போகணும்னு ட்ரை பண்றேன். பாப்போம். தூக்கிட்டு வந்த உனக்கு மூச்சு வாங்கல, எனக்கு மூச்சு வாங்குது. எப்படிதான் என்ன தூக்கிட்டு வந்த? வெயிட்டே இல்லையா உனக்கு? இப்போ ஒத்துக்கிறேன், நீ பெரிய பாடி பில்டர் தான். ஆனா ஒன்னே ஒண்ணு மிஸ்ஸிங், பாட்டு மட்டும் பாடல. ப்ளீஸ் தான் எனக்காக ஒரு பாட்டு பாட. பாட்டா? எனக்கு எங்கடி பாட தெரியும்? நீதான் சூப்பர் சூப்பரா பாடுவ. அட சும்மா பாடுடா. நீ என்ன சூப்பரா பாடணும், நான் சூப்பர் சிங்கர்ல கொண்டு விட போறேன். இந்த கிளைமேட்டுக்கு தக்கன நல்ல ஒரு ரொமான்டிக் சாங்கா பாடு. கண்டிப்பா பாடியே ஆகணுமா? சரி, ரொமான்டிக் பாட்டெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு பிடிச்ச பாட்டு. இந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, இன்னம் எங்கும் நீ பாடும் திரு திரு தில்லானா, இசையின் ஸ்வரங்கள் தேனா, இசைக்கும் ஸ்வரம் நீ தானா, இந்த நெஞ்சில் பாட்டு எப்படி பாடுற? பாட தெரியல, பில்டப். சரிதான், பாவமா இருக்கு எனக்கு ஒண்ணு பார்த்தாலும். கீழே இறக்கி விட்டு. மகா ஏதாவது சாப்பிடுறியா? குளிருக்கு இதமா நல்ல சூடா இஞ்சி போட்டு டீயும் மிளகா பஜ்ஜி இருந்தா டாப்பா இருக்கும்ல. ஏதாவது சாப்பிடலாமா? வாங்கி கொடுத்தா நான் என்ன சாப்பிட மாட்டேன்னு சொல்றேன். எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போலதான் தான் இருக்கு. ஏதாவது வாங்கி கூட. இங்க கான்ல வச்சிருப்பாங்கல்ல, தந்தூரி கானு, ரோஸ்டட் கானு, அப்புறம் கிரில்லு. எனக்கு அது வாங்கி கொடுத்தா. ரொமான்ஸா பண்ணிட்டு இருக்க? ஏய், என் வாழ்க்கையை கடிச்சிட்டு உனக்கு ரொமான்ஸ் கேக்குது இல்ல? அதுவும் என்ன பக்கத்துல வச்சுட்டே. உன்னை பத்தி எனக்கு தெரியாது, என்ன கடுப்பேத்துறதுக்காக தானே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. பொறு உனக்கு எங்க ஆப் வைக்கணும் அப்போ வச்சு விடுறேன். மகாகுட்டி கீழே இறங்குறியா? கை அப்பா. சார் இதான் குணா குகை. அப்புறம் அந்த மேல போனா அங்கதான் மஞ்சுமேல் பாய்ஸ் படம் எடுத்தாங்களாம். ஆனா அங்க எனக்கு அலௌடு இல்ல. போட்டோஸ் எடுத்துக்கலாம், மற்றபடி பெருசா அங்க சொல்றதுக்கு எதுவும் இல்ல. நிறைய பாறை போக மாதிரி இருக்கும்.
விஜய், இங்க கண்ணு கெட்டின தூரம் வர கடையே காணுமே. ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். சூடா டீ ஏதாவது குடிக்கிற மாதிரி பிளேஸ் இருக்கா? இங்க சாப்பிடுறதுக்கு எந்த திங்ஸ் வாங்குற மாதிரி கடை இல்ல சார். கீழே தான் போகணும் அப்படின்னா நீங்க அப்பதே வாங்கிக்கலாமே. ஏன் சார் ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணுமா? நான் வேணா வாங்கிட்டு வரட்டுமா? ஆமா, ஒய்ஃப் பசிக்குன்னு சொல்றாங்க. எனக்கு ஏதாவது சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. கீழே வர போகணுமா? சரி, அப்ப விஜய் நீங்க வேணா பேசிட்டீங்க, நான் வேணா கீழே போய் வாங்கிட்டு வரேன். அத்தா, நம்ம ரெண்டு தான் கல்யாணம் ஆன புதுசு. போட்டோஸ்லாம் எடுக்க வேண்டாமா? எப்படி கீழே மேல லாந்திட்டே இருந்தா? அதான் சார் சொல்றாருல, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு. வாங்கிட்டு வருவாரு. உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு. இது பண்ண மாட்டாரு. நல்ல சூடா கார்ன் இருந்தா வாங்கிட்டு வாங்க. வேற எந்த ஸ்நாக்ஸ்னாலும் வாங்கிட்டு வாங்க. ஐயோ மகா, ஏன் இப்படி பண்ற? அவர் என்ன நம்ம வேலைக்கு வச்சாலா? நம்ம ஆபீஸ்ல உள்ள ஒரு ஸ்டாஃப். நமக்கு இங்க இடம் தெரியாதுன்னு கூட வந்திருக்காரு. வேலை செய்ய வேலைக்காரன மாதிரி வேலை வாங்கிட்டு இருந்தா தப்பா நினைக்க மாட்டாரு? நாளைக்கு ஒரு எமர்ஜென்சினாலும் கூப்பிட்டா வரணும்ல. அதெல்லாம் வருவான். அது ஏன் வரமாட்டா? நான் இருக்கேன்ல, கண்டிப்பா எங்கனாலும் வருவான் செய்வான். அத்தான் வருவாரு. உங்களுக்கு வேண்டப்பட்டதுன்னு சொல்றீங்க, இது கூட பண்ண மாட்டாரு. நம்ம இப்படியே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். அதான் ஒரு செல்ஃபி எடுப்போமா? அக்கா ஸ்மைல் பண்ணு. போட்டோ சூப்பரா இருக்கணும். 4 போட்டோ எடு, விடாம எடு. கையிலுக்கு அவ்வளவு அனுப்பி வச்சு கடுப்பேத்தணும். அத்தா, நீ என்ன பாரு, நான் உன்ன பாக்குறேன். அப்படி ஒரு போட்டோ ரொமான்டிக்கா இருக்கணும். ஸ்டேட்டஸ்ல போட்டாலே எல்லாரும் பார்த்து கடுப்பாகணும். லவ் யூ மகா. லவ் யூ சோ மச் தா. மகா, ஊர் செம்மையா இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மகா. தினம் ஒரு 100 மட்டமா சொல்லிடுவேன், பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு. நம்ம ஏன் பேசாம இங்கேயே செட்டில் ஆயிடக்கூடாது? நம்ம ஊருக்கு போற ஐடியாலாம் இல்ல எனக்கு. 6 மாசம் தான் இங்க இருந்துட்டு நம்ம ஊருக்கு எப்பண்டா போவோம்னு இருந்தேன். நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊர்லயே நம்ம செட்டில் ஆயிட்டா என்னன்னு எனக்கு தோணுது. நாளைக்கே நமக்கு குழந்தை குட்டின்னு ஆனாலும் இங்கேயே இருந்துட்டா எப்படி? நிறைய பேர் இப்படிதான் வெளியூர்ல இருந்து வந்து சும்மா வேலைக்காக வந்தது, அப்புறம் இந்த ஊர் பிடிச்சி அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க. நம்ம ஸ்ரீயோட அம்மா அப்பாவும் அப்படிதான். என்னது? என்ன ஸ்ரீ சொன்னீங்க? ஹேய், சின்ன பொண்ணடி நீ. அவன் ஏதோ சொன்னான்னு அதை பிடிச்சே ஆடிட்டு இருக்க. நம்ம ஸ்ரீன்னு சொன்னேன். சரி சரி, சாரி. ஸ்ரீ தேவி. சார் ஸ்பைசி கார்ன், இது வந்து தந்தூரி கார்ன். மகா, இப்போதைக்கு இது சாப்பிடு. பசிக்குன்னு இல்ல, நம்ம இன்னைக்கு கீழே போகும்போது ஏதாவது ஹோட்டல் பார்த்து சாப்பிட்டுட்டு போலாம். சொன்னது என்னாச்சு? நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. ஆமா. இல்லம்மா, என்ன எதிர்பார்க்காதீங்க. நான் சொல்லிட்டு தானே வந்தேன். எனக்கு எதுவும் வேண்டாம். நான் வர எப்படி ஈவினிங் ஆயிருமா? ஆமா, நீங்க சாப்பிடுங்க. சரிம்மா. டேய், அப்படின்னா ஃபர்ஸ்டே மாத்திரை மந்திரம் எடுத்துட்டு போயிருக்கலாங்கடா. மத்தியானம் டேப்லெட்ஸ் இருக்குல்ல, நீ பாட்டு போயிட்டா. ஒழுங்கா சாப்பிடணும்ப்பா. ஐயோ அம்மா, ஒரு நாள் மாத்திரை சாப்பிடுனா ஒன்னும் ஆகாது. நான் ஈவினிங் வந்துருவேம்மா. நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. ஒரு 6:30 மணிக்குள்ள வந்துருவேன். சரிம்மா. வைக்கட்டுமா? என்ன விஜய், லவ் ஃபெயிலியர் சாங்லாம் பயங்கரமா இருக்குது. விஜய் லைஃப்ல நிறைய லவ் ஃபெயிலியர் இருக்கும் போல இருக்குதே. சார், லவ் ஃபெயிலியர்லாம் சொல்ல முடியாது. முதல்ல லவ் ஃபெயிலியர்னா என்ன? யாருக்கு ஃபெயிலா போகுதோ அவங்களுக்கு தான் லவ் ஃபெயிலியர். என் மனசுல லவ் இன்னும் வாழ்ந்துட்டு தான் சார் இருக்கு. நான் அந்த பொண்ணை லவ் பண்ணது சீரியஸா லவ் பண்ணேன். கல்யாணம் ஒண்ணு பொண்ணு, அந்த பொண்ணு கூட தான் வாழணும், செத்தாலும் அவன் மடியில சாவணும் தான் நினைச்சு அந்த பொண்ணை லவ் பண்ணேன். ஆனா அந்த பொண்ணு இப்படி ஃப்ராடுன்னு எனக்கு தெரியாம போச்சு சார். ஃப்ராடுன்னு தெரிஞ்சுட்டா இவ்வளவு தூரம் உயிரை விட்டு லவ் பண்ணிருக்கவே மாட்டேன். ஐயோ சாரி விஜய், நான் விளையாட்டுக்கு தான் உங்களுக்கு கிண்டல் பண்ணேன். உங்க லவ் இவ்வளவு சீரியஸா இருக்கும்னு நினைச்சே பார்க்கல. சரி விஜய், சொல்லுங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகலைன்னா சொல்லுங்க, நான் இருக்கேன், மகா இருக்கா. பேசி உங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறது எங்களோட கடமை. இல்ல சார், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டு. ஆனா அந்த பொண்ணு எவ்வளவு பிரில்லியன்ட்னு பாருங்களேன். நான் பாட்டு சும்மா இருந்தவன சுத்தி சுத்தி லவ் பண்ணி என்னை ப்ரப்போஸ் பண்ணி என்ன ஒரு வழியா ப்ரப்போஸ் பண்ண வச்சு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு மைண்ட் செட்டிங் இல்ல. என் பேரும் பிரெயின் வாஷ் பண்ணி என்ன ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வர வச்சு அன்னைக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு. நல்ல ஒரு பொண்ணுனா கடைசி வரை கூட இருக்கணும். அதானே சார் உண்மையான லவ்? ஆமா விஜய், லவ்னா என்ன? 2 பேரும் ஒருத்தங்க மேல வச்சிருக்க அன்பு தானப்பா லவ். ஏன், என்னாச்சு? அந்த பொண்ணு உங்க கூட இல்லையா? அதை ஏன் கேக்குறீங்க சார்? எனக்கு ஆக்சிடென்ட் ஆனா அடுத்த செகண்ட் அவங்க வீட்டுல பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா ஜாலியா இருக்கா. நான் நினைச்சா அந்த பொண்ணை எதுனாலும் பண்ணலாம். இருக்கு, பெண் பாவம் போலாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவளுக்கு ஒரு பாடம் போட்டாம விட மாட்டேன் சார். என் வாழ்க்கையை கட்டுட்டு அவ மட்டும் சந்தோஷமா இருப்பாளாம், நான் மட்டும் அவள் நினைச்சிட்டே இருக்கணுமா? இது எந்த ஒரு லாஜிக் சார்? இருக்குது, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா இருக்கு அந்த பொண்ணுக்கு. பத்தியா, பார்க்க சைலண்டா இருந்துட்டு இவர் மனசுல எவ்வளவு பெரிய சோகம் இருந்திருக்குன்னு. எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு அன்லக்கி ஃபெல்லோவா தான் இருப்பா. விஜய், நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு அவளை விட நல்ல பொண்ணா இந்த கொடைக்கானல் விட்டு போவதுக்குள்ள நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது எங்களோட கடமை. இந்த மகா. ஐயோ, வாசு சார் மாதிரி இருக்கு. ஆமா, வாசு சாரே தான். வாசு சார், சார், வாசு சார், நில்லுங்க சார். ஐ எம் கார்த்திக்.
என்ன மகா, உன் புருஷன் ரொம்ப ஃபீல் பண்றாரு போல இருக்கு. நான் வேணா உன் புருஷன் சொல்லட்டுமா? அந்த ஃப்ராடே நீதான், சாரி அந்த பொண்ணே நீதான்னு. இங்க பாரு விஜய், தேவையில்லாத விஷயத்தை தயவு செஞ்சு பேசாத. சரி, நான் உன்னை ஏமாத்தினாலாவே இருந்துட்டு போறேன். நான் உன்னை ஏமாத்திட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணலையா? அது மாதிரி நீ என்ன ஏமாத்திட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? ஏன் பேரையும் சொல்லி அழுதுட்டு இருக்க? அதை நம்ம அவர்கிட்ட வேற உளறிட்டு இருக்கேன். என் மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு ஆயிட்டு கொஞ்ச நேரத்துல. இருக்கணும்ல, கண்டிப்பா இருக்கணும்ல. ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு 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 திக்குன்னு தீயில மிதிச்ச மாதிரி இருக்கணும். அப்பதான் ஒன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு புத்தி வரும். ஒவ்வொரு ஆம்பளைங்களையும் ஏமாத்துறதுக்கு முன்னாடி தப்புங்கிறது. ஏன்டா நான் கொடைக்கானல் வந்தேன்னு இப்ப ஃபீல் பண்றேன். இந்த பாரு விஜய், உனக்கு ஏன் சொல்றது புரியலன்னு தெரியல. நீ உங்க அம்மாட்ட போய் கேளு. நான் உன்னை ஏமாத்தல, புரிஞ்சுக்கோ. உங்க அம்மாட்ட மீறி கதையை கேளு, அப்பதான் உனக்கு புரியும் நான் உன்னை ஏமாத்தலைன்னு. ஆமாமா, நீ என்ன ஏமாத்தவே இல்ல, ரொம்ப நல்லவா. அப்படியே சொக்க தங்கம் பாரு. பேசாதடி, அந்த பார்த்தாலும் எரியுது. நான் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணா கூட சரி, நான் விட்டுட்டு போவேன். உன் அத்தை பையனே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க பத்தியா? எனக்கு என்னெல்லாம் சொன்ன அவனை பத்தி? விஜய், சூழ்நிலை விஜய், சூழ்நிலை கைதியா அன்னைக்கு மாட்டிட்டு முடிச்சேன். என் சூழ்நிலை யாரா இருந்தாலும் இப்படிதான் பண்ணுவாங்க, அப்படிதான் பண்ணி ஆகணும். உனக்கு புரியாது, என்னோட சூழ்நிலை உனக்கு ஒரு நாள் புரியாது. உங்க அம்மாட்ட போய் கேளு, அப்ப தெரியும் யார் உனக்கு துரோகம் பண்ணாங்கன்னு. நீ ஏன் நானே? எங்க அம்மாட்ட கேட்கணுமா? எங்க அம்மாட்ட என்ன தெரிய கேட்கணும்? எங்க அம்மா தான் சொன்னாங்க, உன்னை சின்சியரா லவ் பண்ணிட்டு அவ அவங்க அத்தை பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, பத்திரிக்கை வச்சுட்டு போனாப்பா, இன்னும் அந்த ஊர்ல இருந்து எதுக்கு, அப்படிதான் நான் வெளியூருக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு எங்க அம்மா என்ன சொன்னாங்கடி. நல்லவளா இருந்தா, என்ன ஹோமா ஸ்டேஜ்ல இருந்தா கூட எனக்கு நீ என்னோட லவ் தான் முக்கியம், நீ என் பின்னாடி வந்திருக்க வேண்டாம். டேய், உனக்கு ஏன்டா புரியவே மாட்டேங்குது? உன்னை நான் அன்னைக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா என் புருஷனுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை உன் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி வந்திருப்பேன். என் வீட்லயும் உன்னை ஒத்துக்கல. நான் என்ன பண்ணுவேன்? என் சூழ்நிலை உனக்கு புரியாது, எப்பவுமே புரியாது. நீ என்ன பண்ண பண்ணி தொலைச்சிட்ட போ. பண்ணதானே போறேன், பார்க்கதான் போற பாரு. இனிமேலதானே இருக்கு இந்த விஜயோட ஆட்டமே. மிஸ்டர் சரவணன், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். உங்களுக்கு சீனியர் போஸ்டிங் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் இல்ல நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். போஸ்டிங்கா? எனக்கா? என்ன சார் திடீர்னு? நான் கேட்க டைம்ல எனக்கு எந்த போஸ்டிங் நீங்க போட்டு கொடுக்கலையே. திடீர்னு எனக்கு இது ஆச்சரியமா இல்ல, ஷாக்கா தான் சார் இருக்கு. சார் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இப்போதைக்கு எந்த போஸ்டிங்கும் வேண்டாம். நான் இப்ப இருக்கிற வேலையிலேயே கடைசி வரை இருந்துக்கிறேன். ப்ளீஸ் சார், தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன சரவணன், இந்த போஸ்டிங் நீங்க எத்தனை நாட்டி வேணும்னு என்ன கேட்டிருப்பீங்க. இதனால எத்தனையோ பிரச்சனை கூட ஆபீஸ்ல வந்திருக்கு. ஒரு 1 இயர் முன்னாடி கூட நீங்க ரிசைன் லெட்டர் கொடுத்தீங்கல்ல, எனக்கு போஸ்டிங் வேண்டாம், அப்படி தரலைன்னா இந்த ஆபீஸ்லயே நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு. இப்போ உங்களை தேடி போஸ்டிங் வந்திருக்கு, வேண்டாம்னு சொல்றீங்களே. இது வெறும் சாதாரண போஸ்டிங் இல்ல, ஒரு ஆபீஸை ரன் பண்ற அளவுக்குள்ள போஸ்டிங். கிட்டத்தட்ட நீங்க நம்ம ஆபீஸ்ல 12 இயர்ஸ் மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம ஆபீஸ்லயே அதிக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளது நீங்க மட்டும்தான். அதனால சூஸ் பண்ணி தான் உங்களை போட்டிருக்கு. என்ன கல்யாணம் ஆயிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களாம் விட்டுட்டு தனியா போயிருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம ஆபீஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இல்ல சார், எனக்கு இப்போதைக்கு எந்த போஸ்டிங் வேண்டாம், கம்பல் பண்ணாதீங்க. நான் இப்போ இருக்கிற போஸ்டிங்கே கடைசி வரை இருந்துட்டு போயிருக்கேன். ப்ளீஸ் சார், தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே சரவணன், நீங்க ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்கன்னு புரியுது. ஒன்னும் அவசரம் இல்ல. நீங்க பைய ஒரு 10 days டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க சொன்னா போதும், எந்த அவசரமும் இல்ல. ஏன்னா இந்த மாதிரி போஸ்டிங் யாருக்கும் கிடைக்காது. இது வெளியே உங்க டேலண்ட்டுக்கும் திறமைக்கும் ஏற்ற பெரிய போஸ்டிங். ஓகே, யோசிச்சு சொல்லுங்க. 10 daysக்கு அப்புறமா கால் பண்றோம். என்ன மணியானே, ஆபீஸ்க்கு 2 3 நாளா வரல? என்ன உடம்பு எதுவும் முடியலையா? உங்களை நம்ம மேனேஜர் தேடி தட்டெறிஞ்சிட்டு இருக்காரு. பியூனை காணுமே, செக் போடணும் எடுக்கணும் அப்படின்னு. ஏன் வரல நீங்க ஆபீஸ்க்கு? என்ன உடம்பு எதுவும் முடியலையா? ஆள் ஒரு மாதிரியா இருக்கீங்க. தம்பி, ஆமா தம்பி, உடம்பு முடியலதான். ஆனா எனக்கு இல்ல, என் பொண்டாட்டிக்கு. அவ ரொம்ப உடம்பு முடியாம இருக்கா தம்பி. கையில காசு சுத்தமா இல்ல. அதான் நீங்க எப்போ வருவீங்கன்னு ரொம்ப நேரமா வெளியே நிக்கேன். ஆபீஸ்குள்ள வந்தா எல்லாரும் என்ன என்னன்னு கேட்பாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லி தீராது. தம்பி, உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா இருந்தா கடனா கொடுப்பீங்களா? வட்டியெல்லாம் ஒழுங்கா கொடுத்துருவேன் தம்பி. ஒரு 3 மாசத்துக்கு தான், அதுக்கப்புறம் நான் ரூபாயை கொடுத்துருவேன். முடியாது மட்டும் சொல்லாதீங்க, உங்களை தான் கொஞ்சம் மழை போல நம்பி வந்திருக்கேன். என்னன்னு சொல்றீங்க? உங்க பொண்டாட்டி உங்களை விட்டு பிரிஞ்சு 5 வருஷம் ஆச்சு, நீங்க தான் அடிக்கடி சொல்றீங்க. இப்ப என்ன புதுசா பொண்டாட்டின்னு சொல்றீங்க? 2வது கல்யாணம் பண்ணிருக்கீங்களானே? அட நீ வேற தம்பி, ஒருத்திய கட்டிக்கிட்டே 5 வருஷம் பிரிஞ்சு நாப்பட்ட பாடு எனக்கு தெரியும், இதுல இன்னொருத்தி வேறையா? நீங்க வேற தம்பி. என் பொண்டாட்டினா எனக்கு ரொம்ப உயிர். அவளுக்கும் அப்படிதான். சாப்பிட கூட ராத்திரி நான் வரது வரை காத்துட்டு இருப்பா. 11 இல்ல 12 மணி ஆனாலும் காத்துட்டு இருந்து அப்படிதான் சாப்பிட்டு அப்படிதான் நாங்க சந்தோஷமா இருந்தோம். திடீர்னு எங்க குடும்பத்துக்குள்ள அவங்க அம்மாவும் எங்க அம்மாவும் போட்ட பிரச்சனை தான் அந்த 5 வருஷமா பிரியக்கூடிய கண்டிஷன் ஆயிப்போச்சு. அதுக்குன்னு என் பொண்டாட்டிலே ஆயிருமா? அவளுக்கு இப்போ உடம்பு முடியல தம்பி. நான் தானே பாக்கணும், நான் தானே அவனை கல்யாணம் பண்ணவேன். என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னான். அப்படியே என் மனசு கரைஞ்சுக்கிட்டு. தம்பி, என் பொண்டாட்டி இல்லாம இந்த 5 வருஷம் நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். நம்ம பேசலாம், நீ இல்லாம என்னால வாழ முடியாதடி அப்படி இப்படின்னு பேசலாம். ஆனா பொண்டாட்டி இல்லாம எந்த ஒரு புருஷனும் அனாதைதான் தம்பி. இந்த 5 வருஷமா நான் அனாதையா உணர்ந்துக்கேன் தம்பி. தம்பி, என்னதான் அம்மா அப்பா அண்ணன் தம்பி நமக்கு இருந்தாலும் கட்டின பொண்டாட்டி இல்லைன்னா எந்த ஒரு ஆம்பளையும் அனாதைதான் தம்பி. ஆனா அவ இருக்கும்போது நமக்கு அருமை தெரிய மாட்டேது. போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு வினாடியும் தான் புரியுது.
பொண்டாட்டி இல்லையே 5 வருஷமா என்ன பாடுபட்டு தெரியுமா தம்பி? ஒரு வாய் சாப்பாடு கொடுக்க ஆள் இல்ல, என்னன்னு கேட்டது கூட ஆள் இல்ல. உடம்பு முடியாம எத்தனையோ நாள் கிடந்திருக்கேன். என் பொண்டாட்டி இருந்தா அப்படி இல்ல, அவ சாப்பிட்டாலும் எனக்கு சாப்பாடு வச்சு கொடுப்பா. முடியலைன்னா காசு எங்கிட்டாலும் புரட்டி எனக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கும் கூட்டு போக மாட்டா தம்பி, பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கும் கூட்டிட்டு போவா. அப்படி பார்த்தா அவளை 5 வருஷம் இப்படிப்பட்டவளை விட்டு பிரிஞ்சிருந்துட்டுமே இப்ப என் மனசு குத்துது. அதுக்கு பிராயச்சித்தமா தான் என் பொண்டாட்டியை ஹாஸ்பிட்டல் வச்சுக்கு தம்பி. அவளுக்கு கல்லடப்பு, கிட்னில கல்லாம், அதை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. என் பொண்டாட்டி படக்கூடிய பாடு கொஞ்சம் நஞ்சு இல்ல, அதை பார்த்து எனக்கு கண்ணு ரத்த கண்ணீரே வந்து இருக்கு. அதான் டாக்டர் 1 லட்ச ரூபாவும் சொல்லியிருக்காரு. நான் யார்கிட்ட போய் பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய அமௌண்ட் கேட்க முடியும்? அதான் உங்கள்கிட்ட கேட்டு பார்க்கலான்னு. ப்ளீஸ் தம்பி, எனக்காக 1 லட்சம் கடன் கொடுப்பீங்களா? அண்ணே காசு கொடுக்குறேன், நான் இப்படி பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. 5 வருஷமா நீங்க வேண்டான்னு உங்க அம்மா வீட்டுல போய் இருந்தாங்கல்ல, இப்ப ஏன் ஆபரேஷனுக்கு பணம் இல்லைன்னு உங்களை தேடி வந்தாங்களா? ஐயோ அப்படிலாம் இல்ல தம்பி, கெட்டுன நாள்ல இருந்து இன்ன வர எனக்கு உடம்பு முடியல, அப்படி முடியல, அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க, எதுவும் கெட்டது இல்ல. நல்ல சாப்பாடு கூட அவ கேட்டது கிடையாது. பழைய சாதம் இருந்தா கூட 3 நேரம் புரிஞ்சிச்சு குடிச்சுக்கிடுவா. எனக்கு அப்படி இல்ல, வித விதமா சுட சுடா ஆக்கி கொடுப்பா. என் பொண்டாட்டி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வைக்கணும் தம்பி. நான் தான் வாரமா புரியாம இருந்துட்டேன். இங்க வந்து 1 வாரம் ஆச்சு. அவளுக்கு 1 வாரமா வயிறு வலிக்கு படுத்தே கிடந்தா. கேட்க சொல்லவே இல்ல. சரி வா வயிறு வலி தானே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வருவோம்னு போனோம். போன இடத்துலதான் கிட்னில கல்லடப்புன்னு சொல்லிட்டாங்க. பார்த்துட்டு பேசாம இருக்க முடியுமா தம்பி? என்னதானே பொண்டாட்டி இல்ல, என்ன பார்த்தாலும் நான் பார்க்க வேண்டாமா? அதான் டாக்டர் கேட்டதுக்கு 1 லட்ச ரூபா ஆகும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் தம்பி. எவ்வளவு வட்டினாலும் நான் கொடுத்துருவேன். 3 மாசத்துல நான் போஸ்ட் ஆபீஸ்ல போட்ட பைசா வரும், அதை வாங்கி உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்கண்ணே காசு கொடுக்குறேன். ஆனா இப்போ என் கையில இல்ல, அக்கௌண்ட்ல இருக்கு. ஒரு 1 மணிக்கு கழிச்சு வீட்டுக்கு வாங்க, எடுத்து வைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. பொண்டாட்டி பிள்ளைகளோட நீங்க நீண்ட ஆயுசுக்கு சந்தோஷமா இருக்கணும் தம்பி. ஐயோ மாமா, என்ன வச்சு குளிக்கல மாமா, இப்படி கிடந்து தூங்கிட்டு இருந்த. மாசத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன வச்சு குளிக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல, ஓடாதீங்க. என்ன மாமா சின்ன குழந்தையா நீங்க? நம்ம உடம்புல சூடு நிறைய இருக்குமா, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாதான் சூடெல்லாம் தனியுமா. பழைய காலத்துல உள்ளவங்க எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சனாலதான் கை கால் ஆரோக்கியத்தோடு இருந்திருக்காங்களாம். மாமா உட்காருங்க, என்னால ஓட முடியல, கையில எண்ணெய் வேற வச்சிருக்கேன், வலிக்கிறோம்.